அம்மா. தீபா வா. அம்மாக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ சமத்த ஆன்ட்டி கூட போய் சாப்பிடணும் என்ன? சரிம்மா. எப்ப என்ன கூட்டிட்டு போவ? உன்னை ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன், ஓகேவா? ஓகேம்மா. அச்சோ பாய். வாமா. ஓகே தீபா குட்டி, பாய். பாய்மா. என்னங்க? வா சந்திரா, எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? அந்த டிரைவர் பையில எதிரையா சிக்க வைக்கலான்னு பார்த்தா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன், என்ன பண்ண இப்போ? அவன் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. என்ன ஐடியா பண்ண? ரேவதி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க அந்த டிரைவர் அக்கா எழுதி கொடுத்த மேட்சோட பிரஸுக்கு போனான். நானும் அவன் பின்னாடியே போனேன். அங்க அவன் கொடுத்த சீட்டு கவருக்குள்ள நானே ஒரு பேரை எழுதி வச்சு அவனோட உண்மையான பேரை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். தெரிஞ்சுதா? இல்லையே. அதுக்குள்ளதான் அந்த வீட்டோட மருமகன் ஒருத்தர் இருக்கானே, அவன் குறுக்க புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவன் என்ன பண்ணா? அவன் அந்த டிரைவரோட பேரு கிங்கு அது இதுன்னு சொல்லி குழப்பிட்டாங்க. என்னது கிங்கா? அப்படி ஒரு பேரா? கிங்குனா ராஜாவான். அதான் அவன் பேருன்னு சொல்லி எல்லாரையும் குழப்பிட்டான். உன் அக்காவும் அதை நம்பிட்டாளா? எனக்கு என்னமோ தெரியலங்க. அக்கா அவன் விஷயத்துல மட்டும் நான் எதை சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறா. அவனுக்கு சாதகமாவே நடந்துக்கிறா. அதான் ஏன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. சரி, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் யாருன்னு தெரியாம போயிடுமா என்ன? சரி, அவன் அந்த பொம்பளை சாமியாரோட பேசிட்டு இருந்த ஒரு வீடியோ காமிச்சேன்ல, அந்த பொம்பளை யாரு என்னன்னு விசாரிச்சிங்களா? அவங்கள பத்தி இந்த சுத்துப்பட்டுல எல்லா ஊர்லயும் விசாரிச்சிட்டேன். யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. அவனை பத்தி விசாரிச்சாலும் எதையுமே கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த சாமியார பத்தியும் தெரிஞ்சுக்க முடியல. அவனோட பேரை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சா அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் ஒரு மர்மமாவே இருக்கான்ல, இதுலயே அவன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுதுல்ல. ஆனா எதையுமே நம்மளால எவிடன்ஸோட நிரூபிக்க முடியலையே. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். அப்பதான் மகேஷ் ரேவதியோட கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளால நடத்த முடியும். அது மூலமாதான் ரேவதி வாழ்க்கைய நம்ம கெடுக்க முடியும். கூடிய சீக்கிரமே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிக்கிறேன் சந்திரா. அவன் ரொம்ப நாளைக்கு நம்மளை ஏமாத்திட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அவன் சிக்குவான். உட்காரு ரேவதி. உட்காரு ரேவதி. வீட்ல அப்பா அம்மா எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன ரேவதி, தனியா வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச வந்தேன். முக்கியமான விஷயம்னு சொல்றா. ஒருவேளை அந்த டிரைவர் பையன் நம்மள பத்தி எல்லாத்தையும் விக்கிட்ட சொல்லிட்டானா? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் தீபாங்கிற ஒரு 5 வயசு குழந்தைய ஒரு காப்பகத்தில் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைய தத்தெடுத்து வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. அதனால தான் நீங்க கேட்டதும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியலன்னா தப்பாயிடும் தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்ப சொல்லுங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியணும். ஏன்னா இதுல உங்களோட முடிவும் ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பேரண்ட்ஸா போய் கேட்டாதான் குழந்தைய தத்து கொடுப்பாங்க. என்ன ரேவதி, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஏன், நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, நீ என்கிட்ட சம்மதம் கேட்டதே தப்பு. ஏன்னா உன் விருப்பம் தான் என் விருப்பம்.
நீ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைச்சா தாராளமா செய்யலாம். நான் எப்பவும் உனக்கு உறுதுணையா இருப்பேன். அதை எப்பவும் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். அந்த குழந்தைக்கு நீ அம்மானா நான் அப்பா. ஒரு அப்பாவுக்கான பொறுப்போட அந்த குழந்தைய வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்க போறேன். கல்யாணம் முடிஞ்சதும் நம்மளோட வேலை அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்துடுறது தான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ். நீங்க இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு என் மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு. இப்ப அப்படி எதுவும் இல்ல. என்ன ரேவதி, நீ செய்ய போறது எவ்வளவு பெரிய நல்ல காரியம் தெரியுமா? உன்ன மாதிரி நிறைய பேரு அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்தா நாட்டுல அனாதை குழந்தைங்களே இல்லாம போயிடும். அனாதை ஆசிரமம்னு ஒண்ணு தேவையே படாத. இதுக்கு மகேஷ் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துக்க வச்சிருப்பேன். இங்க பாரு, நீ தாராளமா செய். உன்னை நாங்க தடுக்க போறதில்ல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இந்த தத்தெடுக்கிற விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும். கல்யாணம் வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்ச அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியல. தேவையில்லாம மன சங்கடம் தான் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். எல்லாம் சரிதான் ரேவதி. ஆனா இந்த கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வருமோன்னு தான் சின்னதா ஒரு பயம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, உங்க வீட்டு டிரைவரால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. அவரு என்ன பிரச்சனை பண்ண போறாரு? தெரியல, ஆனா உள் மனசுல தோணுத. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. அந்த டிரைவர் நல்லவர் தான். அவரால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் மகேஷ கல்யாணம் பண்றதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. இது போதும் ரேவதி. நீ எப்பவும் எங்களை மனசார நம்பினா அதை தவிர எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஏன்னா ஊர்ல யாராவது எதையாவது பேசி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களோன்னு எங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சரி ரேவதி, போயிட்டு வரேன் சரி மகேஷ். ரேவதி. வரேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? டேய், அந்த குழந்தைய தத்தெடுக்கிற மேட்டரையா சொல்ற? ஆமா, யாரோ பெத்த குழந்தைக்கு நான் அப்பாக்க விரும்பல. அந்த ரேவதி கல்யாணம் பண்ணுமா, அந்த சாமுடீஸ்வரிக்கு மருமகன் ஆனவுமா, சொத்தைய ஆட்டைய போட்டுமான்னு இல்லாம இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி. டேய், இதுல நமக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குடா. அது புரியலையா உனக்கு? ஆமா, என்ன பிளஸ் பாயிண்ட்? நீ ரேவதி விருப்பத்துக்கு சம்மதம் சொல்றதுனால அவளுக்கு மேல இன்னும் நல்ல அபிப்பிராயம் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் அவ நம்ம பக்கம்தான் இருப்பா. இதையே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்திடலாம். நீ பல ஆங்கிள் யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கன்னு இப்ப எனக்கு புரியுது. புரிஞ்ச சரிதான். ஐயா, வணக்கங்க ஐயா. வரலாங்களா? வாப்பா, வா வா வா, உள்ள வா. வணக்கங்க ஐயா. உட்காருப்பா. உட்காருங்கய்யா. நீங்க உட்காருங்க. உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க ஐயா. என் பேத்தி புருஷன் தானே நீ. என்ன தாத்தானே கூப்பிடு, பிரச்சனை இல்லை. சரிங்க தாத்தா. இல்ல, நீங்க ஃபோன் பண்ணி வான்னு சொன்னோன்னே நானும் ஏதோ ஒரு வேகத்துல வந்துட்டேன். என்ன விஷயம்னு சீக்கிரம் சொன்னீங்கன்னா டக்குன்னு கேட்டு போயிடுவேன். ஏன்னா எங்க அத்தைக்கு தெரியாம வந்திருக்கேன். இப்ப கூட எங்க அத்தை எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயமாவே இருக்கு. என் பையன் தான் சாமுண்டீஸ்வரிக்கு பயப்படுறான்னா நீமா? தாத்தா, அந்த வீட்டுல எங்க அத்தைக்கு பயப்படாதது சேரு, டேபிள், கட்டிலு, காப்பி, டம்ளரு இந்த மாதிரி உயிரட்ட பொருட்கள் தான்.
என்ன மாதிரி உயிர் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயத்துல தான் இருப்போம் தாத்தா. நல்லா தமாஷா பேசுறப்பா. தமாசெல்லாம் இருக்கட்டும் தாத்தா. என்ன விஷயம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா டக்குன்னு கேட்டு போயிடுவேன். என் பேரன் கார்த்திகை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னு எங்களுக்கு தெரியும்பா. எனக்கு தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கார்த்தி தான் ஃபோன் பண்ணி சொன்னான். ஓ, கார்த்திய சொல்லிட்டாரா? என் பேரன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ம், தெரியும் பாட்டி. கார்த்தி சொல்லியிருக்காப்ல. அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை பத்தி அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான்ப்பா. ம், அதுவும் தெரியும் பாட்டி. அவனை மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கிறான். அவன் இப்படி தனிமரமா இருக்கிற வயசாப்பா இது. கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கன்னு இருந்தா தானே பார்க்கறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். அதே வீட்டில் தானே நீ இருக்க. நீ அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதாப்பா? அட எங்க தாத்தா, நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாலும் கார்த்திக் கேட்குற மாதிரியே தெரியல. நான் அந்த டாபிக் எடுத்தாலே டக்குன்னு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. பேசாதப்பான்னு சொல்லி என்னை டோட்டலாக ஆஃப் பண்ணிடுறாப்ல. எங்களோட ஆசையெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா? என் பேரை அந்த வீட்டுக்கு மருமகன் ஆகணும். தாய் மாமா வீட்லயே 3 பொண்ணுங்க இருக்கிறப்போ வெளியில எதுக்குப்பா நாங்க பொண்ணு தேடணும்? அந்த வீட்டுக்கு அவன் மருமகனானா 2 குடும்பமும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துரும்ல. கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா நடத்திடலாம்ல. தாத்தா, நீங்க சொன்னதெல்லாம் என் மனசுலயும் இருக்கு. கார்த்தி தான் ரேவதிக்கு ஏத்த ஜோடி. அந்த காலர் பட்டன் மகேஷ் கிடையாது. கார்த்தி அந்த வீட்டுக்கு மருமகனானாதான் அத்தைய சரி பண்ணி எங்களுக்கும் இந்த மரியாதை கௌரவம்லாம் கிடைக்கிற மாதிரி செய்வாரு. என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு என் அப்பா முருகன் சொல்லியிருக்காப்பா. உங்க அப்பா பேரு முருகனுங்களா? இன்னுமா இருக்காரு? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. கடவுள் முருகன்ப்பா. அவர் என்கிட்ட சொன்னாரு, உன் பேரனுக்கும் உன் பேத்தி ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு. அவங்க 2 பேரையும் மணமேடையில பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கியா. இந்த பாருப்பா, நீ மட்டும் எப்படியாவது என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உனக்கு 1000 ஏக்கர் நிலம் பரிசா கொடுக்குறேன். பார்த்து. தாத்தா, இப்ப ஏதோ நீங்க சொன்னீங்க, அது என் காதுல தப்பா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உனக்கு 1000 ஏக்கர் நிலம் பரிசா கொடுக்குறேன்னு சொன்னேன். 1000 ஏக்கரு, 1000 ஏக்கரு, 1000 ஏக்கரு. எந்திரிப்பா, மேல உட்காரு. 1000 ஏக்கரு. தாத்தா, டக்குன்னு 1000 ஏக்கர் நிட்டீங்களா? அதான் கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 1000 ஏக்கர்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிரவுண்டு. 1000 × 20 20,000 கிரவுண்டா? தாத்தா, அதை சுத்தி வர்றதுக்குள்ளேயே ஆயில் முடிஞ்சு போயிடுமே. தாத்தா, 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவனே ஊர்ல மிட்டா மிராசுன்னு சொல்லிக்கிறானுங்க. நீங்க 1000 ஏக்கர்னு சொல்றீங்களே தாத்தா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 1000 ஏக்கரு தாத்தா, அது 1000 பொண்ணாச்சே, 1000 பொண்ணாச்சேன்னு இந்த திருவிளையாடல் படத்துல தருமி புலம்புன மாதிரி 1000 ஏக்கர் ஆச்சே, 1000 ஏக்கர் ஆச்சேன்னு இந்த மயில புலம்பு விட்டீங்களே தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. அதோட ஒண்ணு இந்த ஊருக்கே நாட்டாமையாக்குறேன். ஐயோ தாத்தா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராம விட மாட்டீங்க போல இருக்கே தாத்தா. முடியல தாத்தா, முடியல தாத்தா. அட நிஜமா தாப்பா சொல்றேன், உன்னை நாட்டாமை ஆக்குறேன். தாத்தா, இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் நாட்டாமன்னா நீங்க தானே. என்ன நாட்டாமனா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்குவாங்கப்பா, நான் சொன்னா ஒத்துக்குவாங்க. அப்படியா தாத்தா சொல்றீங்க? என்ன நாட்டாமன்னு ஒத்துப்பாங்களா? நான் நாட்டாம, நான் நாட்டாம. ஐயா, நாட்டாமையா.
ஐயா நாட்டாமையா கண்ணுல கண்ணீரோட கைகட்டி நின்னா என் மனசு இறங்கிரமாக்கும். என்னோட ராத்திரில பிராது. ஐயா இவங்க என்னோட மாமியார் ஐயா. என்ன வீட்டோட மாப்பிள்ளைய வச்சு குடும்பப்படுத்துறாங்க ஐயா. ஐயா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுல என்னங்க ஐயா கஷ்டம்? இவனை வேலை வெட்டிக்கா போக சொல்றோம், வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க சொல்றோம். அத போய் என்னமோ பெருசா பேசிட்டு இருக்கான். அட நிறுத்துமா. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுனா அவ்வளவு சாதாரணமா போச்சா? மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவீங்க, மறுவாத தர மாட்டீங்க. மாமான்னு கூப்பிடுவீங்க, மானபங்கப்படுத்துவீங்க. பணம் கொடுப்பீங்க, ஆனா பாசம் காட்ட மாட்டீங்க. 3 வேளை சோறு போடுவீங்க, ஆனா சுகம் தர மாட்டீங்க. இவ்வளவு ஏன்? என்னைக்கோ ஒரு நாள் ஆசையா அவன் கால் எடுத்து மேல போட்டா கவட்டையிலேயே உதப்பீங்க. இந்த வழி உங்க யாருக்கும் தெரியாது. அதனால உங்க பொண்ண மாப்பிள்ளையோட அனுப்பி வைங்க. இதுதாண்டா அந்த நாட்டாமையோட தீர்ப்பு. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. இது உறவு முறையில உன் தங்கச்சி. இருந்துடா. என்ன பார்த்தா எச்சம் முழுங்குற பையனி என்னையவே எதிர்த்து பேசுறியா? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. கனவா? தாத்தா என்னப்பா நாட்டாமன்னு சொன்ன உடனே அதே கெட்டப்ல இமேஜின் பண்ணி பாக்குறியா? ஆமா தாத்தா, இமேஜின் பண்ணி தான் பார்த்தேன். ஆனா சரத்குமார் கோச்சிக்க மாட்டாரே. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவியன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணணும். நீ 1000 ஏக்கர் நிலமும் நாட்டாம பதவி உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ போதும் தாத்தா, இதையே சொல்லி சொல்லி என்னைய உணர்ச்சி வசப்படுத்தாதீங்க. பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இனிமே நான் எப்படி தீயா வேலை செய்யறேன்னு மட்டும் பாருங்க. வர தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இருப்பா. பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா. வர தாத்தா, வர பாட்டி. பாத்து பாத்து. நாட்டாமையா நன்றிங்க ஐயா. வெற்றியோட சந்திப்போம். ஏ சண்முகம், எல்லா வண்டிய பாத்தியா? 1000 ஏக்கர் நிலமும் நாட்டாமன்னு சொன்ன உடனே எப்படி போறான் பாரு. சண்முகம் வண்டி ஏடுறா அப்படிங்கிறா. இங்க பாரு, நீங்க 2 பேருமே கூடிய சீக்கிரத்துல சிலம்பத்தால மாட்ட போறீங்க. மாயா, என்ன யோசனையா இருக்க? அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை டிராமா பண்ணி இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த டிரைவர் பையன் சும்மா இருக்க மாட்டான். நம்மள எப்படியாவது போட்டு கொடுக்க தான் பாப்பான். ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் எப்பவுமே நமக்கு சாதகமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த டிரைவர் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு நமக்கும் தெரியாது. அவன் நமக்கு எதிரா ஏதாவது ஆதாரத்தை திரட்டி சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்துட்டா நம்ம காலி. என்ன இப்படி பயமுறுத்துற? அப்போ அவனால இனிமேலும் பிரச்சனை வருமா?
அவன் அங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அவனை வீட்டை விட்டு துரத்துனாதான் நிம்மதியா நீ ரேவதி கழுத்துல தாலி கட்ட முடியும். அவனை தான் துரத்தவே முடியலையே. அதுல நாம தோத்துக்கிட்டு தானே இருக்கோம். கல்யாணத்துக்குள்ள கண்டிப்பா அவனை துரத்திடலாம், நீ கவலைப்படாத. இப்ப பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க. நாளைக்கு காலையில குலதெய்வ கோயில்ல வச்சு பூஜை பண்ண போறாங்க. இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. 10 நாள் தான் நமக்கு டைம் இருக்கா? அதுக்குள்ள அவனை துரத்திடணும். துரத்தணும் மகேஷ், துரத்துவேன். உன் கல்யாணத்தப்ப அவன் அந்த வீட்டுல இருக்க மாட்டான். இந்த மாயாத கண்டிப்பா செஞ்சு முடிப்பான்.